கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக 1 சாமுவேல் அதிகாரம் 3 வசனம் 7 நாம் வாசிக்கலாம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இந்த வசனத்துல நாம் சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? சாமுவேலை எப்படி கர்த்தர் சந்தித்தார். சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எப்படியாக சாமுவேலோடு கூட பேசினார், அவனுக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினார் என்கிறதை குறித்து நாம் இந்த அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். சாமுவேல் அன்னாள் அவனுடைய தாயாகிய அன்னாள் சாமுவேலை பொருத்தனையின்படி தான் பண்ணின பொருத்தனையின்படி சாமுவேலை கர்த்தருடைய ஆலயத்துல தேவனுக்காக ஒப்பு கொடுத்து விட்டு சென்ற நாள் துவக்கி இந்த நாள் வரைக்கும், அதாவது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற அந்த நாள் வரைக்கும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டுதான் என்று பார்க்கிறோம். அப்ப சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்துல தங்குகிற ஒரு பிள்ளையா இருக்கிறான். அதே போல அவனுடைய வாழ்க்கை, அவன் அன்னதின வாழ்க்கையை கர்த்தருடைய ஆலயத்துலதான் அவன் கழிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துலதான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு தான் அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் ஏலிக்கு முன்பாக, ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக. இப்போ கர்த்தருடைய ஆலயத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் வசனம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான் என்று வாசிக்கிறோம். இதுல இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்குகிறவர்களா இருந்தாலும், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும், கர்த்தருக்கான காரியங்கள்ல கர்த்தருக்கு பணிவிடை, அதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் கூட நாம் கர்த்தரை அறியாமல் இருக்கிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப கர்த்தரை அறியாதிருந்தான் என்று சொல்லும் பொழுது அவன் முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, சாமுவேல் பிள்ளையாண்டான் என்று வாசிக்கிறோம். அப்ப சிறு வயது, அப்ப சிறிய பிள்ளையா இருக்கிறதுனால கர்த்தரை இன்னும் அவன் அறியவில்லை. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அதாவது கர்த்தர் இன்னும் சாமுவேலோடு கூட பேச ஆரம்பிக்கல. அதுவும் ஒரு ரீசன். அப்போ கர்த்தரை அவன் அறியாதிருந்தான் என்று சொல்லும் பொழுது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நாம் சிறு பிள்ளைகளா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறு பிள்ளைகளா இருக்கிறதை தேவன் விரும்புகிறது இல்லை. அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அனுதினம் நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளரும்படியாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தாலும் சாமுவேல் கர்த்தரோடு கூட பேசுகிற அனுபவம், கர்த்தரை பற்றிய அறிவே சாமுவேலுக்கு இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறதை அவர் நிறுத்தவில்லை. முதலாவது கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ரெஸ்பான்ஸ் இல்ல. ஏன்னா சாமுவேல் ஏலி கிட்ட ஓடுறார். ஏலி கிட்ட ஓடி நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறார். ஏலி கிட்ட கேட்கிறார். 2வது முறை கூப்பிடுறாரு. 2வது முறை கூப்பிடும் பொழுது என்ன ரெஸ்பான்ஸா இல்ல. அப்போ 3வது முறை கூப்பிடும் பொழுது ஏலி சொல்லி கொடுத்ததன் பேர்ல சாமுவேல் போயிட்டு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ சாமுவேல் பக்கத்துல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் 2 முறை வரல. ஆனாலும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறத நிறுத்தினாரா? இல்ல, கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இப்படிதான் ஏசப்பா நம்மோட வாழ்க்கையிலும் நாம் ரெஸ்பான்ஸ் பண்றோமோ இல்லையோ நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வந்துகிட்டே இருக்கு. அனுதின வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமோ இல்லையோ அதெல்லாம் அவர் பாக்குறது இல்ல. தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப சாமுவேலுக்கு ஏலி உதவினது போல நமக்கும் கூட உதவி செய்கிறதற்கு ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறதற்கு தேவன் ஜனங்களை வைத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஜனங்கள், அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கட்டும், இல்ல எந்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், அப்படிப்பட்டவருடைய உதவியின்படி அப்படிப்பட்டவர்கள் நமக்கு உதவி செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறதற்கு அவர்கள் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? அதன்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க சாமுவேல் அதான் பண்றார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கர்த்தர் 3வது முறை கூப்பிடும் பொழுது சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாரத்தையும் சாமுவேல் இடத்துல இறக்கி வைக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் அப்படிதான். அவருடைய இருதயத்துல எவ்வளவோ பாரங்கள் உண்டு. கர்த்தருக்கு மனு குலத்தை குறித்த எவ்வளவு பாரம் கர்த்தருக்கு உண்டு. அந்த பாரத்தை இறக்கி வைக்கும்படியாக அவர் ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்.
திறப்பில் இருக்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தன்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கும்படியாக தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது, தன்னிடத்தில் இருக்கிறது, தான் வெளிப்படுத்த நினைக்கிற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிதான் கர்த்தர் நம்மிடத்திலும் இடைப்பட அவர் விருப்பமுள்ளவராக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனாலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது அதை நம்ம கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மோடு பேசும் பொழுது அவருடைய கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற நிலவரத்தை நாம் காணப்படுகிறோமா என்கிறதை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சாமுவேல் இப்படியாக அவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கர்த்தர் எல்லா வரும் காரியங்களை குறித்த எல்லா காரியங்களையும் சாமுவேலுக்கு அறிவிக்கிறார். அதன்படியே கர்த்தர் சாமுவேலை நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, நம்முடைய எல்லா வரும் காரியங்களை குறித்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிறது மட்டும் இல்ல, அவர் நமக்கு சொல்லுகிற எல்லா வார்த்தையின்படியும் அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அதைதான் சாமுவேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை பார்க்கிறோம். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர்செபாவ் மட்டுமல்ல எல்லா ஜனங்களுக்கும் விளங்கினது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நோக்கம், நம்மை குறித்த கர்த்தருடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நாம் அவரிடத்துல அவர் பாதத்துல அமர்ந்து அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது, அவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு நாம் ஆயத்தமாக நம்ம ஒப்பு கொடுக்க கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கர்த்தாவே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும் எல்லா வரும் காரியங்களை குறித்து எங்களோடு இடைப்படும் உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு சொல்லுகிற எல்லா வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையில் நீர் எல்லா காரியங்களையும் நடப்பிக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.